வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். டிஃபென்ஸ் அக்விசிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஏபி. இந்த டிஏபி தான் இந்திய இராணுவத்துக்கு, அதாவது இந்தியாவுடைய முப்படைகளுக்கு தேவையான இராணுவ தளவாடங்களை வாங்கிறதுக்கான வழிமுறை. இப்போ இந்த டிஃபென்ஸ் அக்விசிஷன் ப்ரொசீஜர் அப்படின்றது வருடம் கால சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் மொத்த அரசாங்கமுமே, அரசு அதிகாரிகள் எல்லாருமே செயல்பட முடியும். ஏன்னா இதுதான் இந்த கைடிங் டாக்குமெண்ட். இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனை நம்மளுடைய டிஃபென்ஸ் அக்விசிஷன் ப்ரொசீஜர் அப்படின்றத நம்ம பல முறை பேசியிருக்கிறோம். போன காணொலியில் முன்னாள் விமானப்படை தளபதி சீஃப் ஏர் மார்ஷல் தனோவா அவர்கள் அவருடைய அந்த CAW அப்படின்ற அந்த வெப்பன் சிஸ்டத்தை 2016 கேட்டு அது இப்போ வரைக்கும் வராமல் போனதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நாம் 2007 ரஃபேல் வாங்கணும்னு முடிவு பண்ணி அது 2023 வந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இந்த ப்ரொசீஜரை ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணணும். பழைய முறையில் உட்காந்துக்கிட்டு 10 டெஸ்க்கு ஒரு ஆஃபீஸில் செக்ஷன் கிளர்க்கில் ஆரம்பித்து அது மேலே இருக்கக்கூடிய அதிகாரிக்கு போய் அப்புறம் இன்னொரு மினிஸ்ட்ரிக்கு போய் அது முடிஞ்சு வரத்துக்குள்ளே இங்கே யுத்தமே முடிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இந்த முறை இதில் ஒரு மேஜர் பாலிசி சேஞ்சை இப்போ இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்கது. அந்த டிராஃப்டை பொதுமக்கள் பார்வைக்கு வச்சுருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காமல் அதை போய் பாருங்கள். மார்ச் 3 இந்த டாக்குமெண்ட்டை பப்ளிஷ் பண்ணது February 11. இது ஒரு டிராஃப்ட் தான், இது ஃபைனல் கிடையாது. என்னென்ன சேஞ்சஸ் வேணும், எதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் நேரடியாக கொடுக்கலாம். 2 இமெயில் முகவரி கொடுத்துருக்காங்க. secretary -dap2025@gov.in, tmls.mod@nic.in. 2 இமெயில் முகவரியுமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பாருங்கள். மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லேயோ MS வேர்ட்லேயோ இல்லை PDF-லையோ இதை நீங்கள் கொடுக்கலாம். இதோட மெயின் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி, டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப்பில் இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக கல்லூரிகள், டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட இதில் இருக்கக்கூடியவங்க, சிவில் சொசைட்டியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாராலையுமே கொடுக்க முடியும். ஸோ இதுதான் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட், எப்படி ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்றதுக்கான அந்த டாக்குமெண்ட்டை பொதுமக்கள் பார்வைக்கு வச்சு அந்த ஃபீட்பேக்கை எடுத்துக்கூட ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இதில் இராணுவ ரகசியம்லாம் எதுவுமே கிடையாது. DAP 2025 நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா போன வருடம் அந்த டாக்குமெண்ட்டை பற்றி இருக்கலாம். அந்த டாக்குமெண்ட்டை படித்து முடிக்கிறதுக்குள்ள எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நர முடி வந்துடும், அவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த முறை அதெல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இந்தியாவுடைய டிஃபென்ஸ் அக்விசிஷனில் 5 முக்கியமான விஷயங்களை கருத்தில் கொண்டு இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா இத்தனை வருட காலமாக அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த பாலிசி மாறும்போது சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். அதற்கு இணங்க இதை பண்ணியிருக்காங்க. இப்போது ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு வருடம் மொபைல் எப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கோ 6 மாதத்துக்கு முன்னாடி, அதை விட வேகமாக பாதுகாப்பு தளவாடங்களுடைய இந்த இடம் அப்படின்றது அப்டேட் ஆகிட்டே இருக்குது. புது ஆயுதங்கள், புது வகையான போர் யுக்திகள் அப்படின்ட்டு. போன வருடத்துக்கு மிட் வரை பங்களாதேஷ் நமக்கு ஒரு நட்பு நாடு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்கு. 3.5 ஃப்ரண்ட் வாரை பற்றி இப்போ சமீப காலங்களில் எக்ஸ்பர்ட்ஸ் பேசக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு டூ ஃப்ரண்ட் வாரை இந்தியா எப்பயுமே என்விசார்ஜ் பண்ணுது, அதாவது பாகிஸ்தான் மற்றும் சைனாவோட. ஸோ இந்த இடத்துல நம்ம பழைய முந்தைகளாக சுற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஸோ அது ஒரு மிக முக்கியமான டிரைவர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2030 இந்தியா 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறும். அந்த பொருளாதாரத்தை பாதுகாக்க, மக்களை பாதுகாக்க கூட இணையான ஒரு நவீனமயமாக்கப்பட்ட ஒரு வலிமையான இராணுவம் தேவை அப்படின்றத உணர்ந்திருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்றது நம்மளுடைய யுவசக்தி, இளைஞர்கள். இவங்களை இந்த டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஆயுதங்கள் தயாரிப்பு, தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் இந்த தயாரிக்கிறதுக்கு ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். இன்றைக்குமே ஒரு பிடெக் இன் டிஃபென்ஸ் ஸ்டடீஸோ இல்லை டிஃபென்ஸ் சயின்ஸோ எதுவுமே நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ அந்த வகையில் வரக்கூடிய சமுதாயத்தினர், இளம் சமுதாயத்தினரை பாதுகாப்பு தளவாடங்களில் உற்பத்தி செய்கிறதுக்கான திறனை வளர்க்கணும். அதே மாதிரி 4வது பார்த்தீங்கன்னா பிரைவேட் இண்டஸ்ட்ரி, டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி காலத்தின் கட்டாயம்.
90களில் மட்டும் நம்ம இதை பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு உலகத்தோடைய மிகப்பெரிய ஒரு ஆயுத சந்தையில் இருக்கக்கூடிய ஆயுத சந்தையில் மிகப்பெரிய அட்லீஸ்ட் டாப் 5ல இந்தியா இருந்திருக்கும். பட் அந்த 30 வருட காலத்தை வீணடிச்சதுனால இப்போ நம்ம பார்க்குறோம் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனில் மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய MIL இது இருந்தால் தான் நீங்கள் இராணுவத்துக்கு தளவாடங்களை உற்பத்தி பண்ண முடியும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 350 நிறுவனங்கள் தான் இருக்கணும். குறைஞ்சது நமக்கு 30,000 நிறுவனங்கள் தேவை. ஸோ அதையும் உணர்ந்து தான் இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி. இன்னைக்கு ட்ரோன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அன்மேன் சிஸ்டம்ஸ், அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர்சோனிக் வெப்பன்ஸு, சைபர் வார்ஃபேர், ஸ்பேஸ் வார்ஃபேர், இதையும் கருத்தில் கொண்டு இப்போ டிஃபென்ஸ் அக்விசிஷன் ப்ரொசீஜர் இதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா டேங்கிகள், பீரங்கிகள் இப்படி தான் இருக்கும், ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும், கன்வென்ஷனலாக தான் இருக்கும். அதுவுமே இப்போ மாறுது. ஸோ இப்போது இந்த 5 தேவைக்கேற்ற இந்த புது டிஏபியை நம்ம ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணி நம்ம டீம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்கும்பொழுது நான் ஃபுல்லாக இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஃபுல்லாக படிக்க டைம் ஆகும். இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ப்ரைமரியாக 4 தூண்களை இந்த இதில் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாயின்னஸ். இராணுவம், விமானப்படை, கடற்படை 3த்துக்கும் யூனிஃபைடாக ஒரு இன்டெகிரேட்டடான வெப்பன் சிஸ்டம். உதாரணத்துக்கு இந்திய இராணுவம் பயன்படுத்தக்கூடிய பீரங்கி வேற, கடற்படையில் கப்பலில் வச்சு இயக்கக்கூடிய பீரங்கி அப்படின்றது வேற. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலாம், விமானப்படையோட ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட் ஆப்ரேஷனல் கேப்பபிலிட்டி அப்படின்றத மிக முக்கியமாக கொண்டு வராங்க. ரெண்டாவது செல்ஃப் ரிலையன்ஸ், சுயசார்புன்னு சொல்லக்கூடிய ஆத்ம நிர்பார் பாரத். நம்மளுடைய டிசைன், நம்மளுடைய டெவலப்மெண்ட், நம்மளுடைய உற்பத்தி, இதுக்கு தான் இப்போ அதிகபட்சமான முன்னுரிமை கொடுக்கப்பட இருக்கு. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா மாடர்னைசேஷன், நவீனமயமாக்கல மிக முக்கியமான ஒரு தூணா இங்கே வச்சிருக்கிறாங்க. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் அக்வசிஷன். இதுதான் நம்மளுடைய பியூரோக்ராட்டிக் சர்க்கிள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஆயுதங்கள் வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். இப்போ ஒரு ஆவரேஜாக எடுத்தோம் அப்படின்னா 8லிருந்து 12 வருடம் ஆகுது. அந்த ஆயுதம் தேவைன்னு முடிவு பண்ணி அதை வாங்க போய் அந்த ஆயுதம் கடைசியாக வந்து சேர்றதுக்கு 12 வருட காலம் ஆகுது. 1 to 2 வருட காலத்துக்கு மேலே இது இருக்கக்கூடாது. அதற்கான முன்னெடுப்பையும் 4வது தூணாக இதில் வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவதா, அதாவது அடுத்த கட்ட ப்ரையாரிட்டியாக ஸ்கேல் லெவல் அப்படின்றது வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் இராணுவம் 50 ட்ரோனுக்கு ஆர்டர் கொடுக்குறது, 100 ட்ரோனுக்கு ஆர்டர் கொடுக்கணும்னா இப்போ அந்த வச்சிருக்கக்கூடிய அந்த சிறு நிறுவனம் அந்த கெப்பாசிட்டியை பில் பண்ணி சும்மா வைக்க முடியாது. இப்போ கார்மெண்ட் இண்டஸ்ட்ரினா நீங்கள் இங்கே ஆர்டர் இல்லைன்னா வேறு ஆர்டர் எடுக்கலாம், இல்லை சப் ஆர்டர் எடுக்கலாம், ஜாப் ஆர்டர் எடுத்து எதாவது பண்ணலாம். டிஃபென்ஸில் அப்படி பண்ண முடியாது. ஸோ ஸ்கேல் வேணும், அதிகமான ப்ரொடக்ஷன், மிகப்பெரிய லெவலில் ஆர்டர்ஸ், எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புது தொழில்நுட்பத்தை இந்த டாக்குமெண்ட்டுக்கு உள்ள உடனே இந்த தேவை அப்படின்றத உடனே உள்ளுக்கு கொண்டு வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை. ஒருத்தவங்களுடைய டெண்டர் ரிஜெக்ட் ஆகுது, கோர்ட் ரிஜெக்ட் ஆகுதுன்னா எதுக்காக ரிஜெக்ட் ஆகுதுன்ற காரணம் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அதே மாதிரி அக்கௌண்டபிலிட்டி, இதற்கான நிர்வாக பொறுப்பை முதல் முறையாக கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பேஸ், வெறும் உற்பத்தி மட்டும் இல்லாமல் இன்னோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துறதுக்கான வேலையும் இதில் பார்த்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருக்கு. ஸோ என்னென்ன ரிஃபார்ம்ஸ், என்னென்ன சீர்திருத்தங்கள் வருது அப்படின்றத ஒரு மேலோட்டமாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை இண்டியன் அப்படின்றது தான் இந்த IDDM அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இந்தியன் இண்டிஜினஸ்லி டிசைன் டெவலப்ட் அண்ட் மேனுஃபேக்சர். நல்லா கவனிங்க, IDDM தான் இனிமேல் தாரக மந்திரம். இந்தியாவிலே டிசைன் செய்யப்பட்ட, வடிவமைக்கப்பட்ட, இந்தியாவிலே டெவலப் பண்ணப்பட்ட, இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யக்கூடிய அப்படின்றது தான் பிரைமரி கேட்டகரி. ஸோ இனிமே வரக்கூடிய இந்த DAP 2026 இந்திய ராணுவம் வாங்கக்கூடிய, இந்திய முப்படைகள் வாங்கக்கூடிய எல்லாத்துலேயுமே இதுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ இந்தியன் அப்படின்றதுக்கான அளவுகோல் என்னன்னா, அதில் பயன்படுத்தப்படக்கூடிய மூலப்பொருட்கள், உதிரி பாகங்கள் குறைஞ்சது 50% இந்தியாவில் தயாரிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்றதான் மிக முக்கியமானது. இப்போ ட்ரோன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரோனோட சென்சர்ஸ் இருக்குது, ட்ரோனோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, ட்ரோனோட ஃப்ரேம் இருக்குது, ட்ரோனோட பேட்டரி இருக்குது, ட்ரோனோட மோட்டர் இருக்குது. இது எல்லாமே இந்தியாவில் இப்போ தயாரிக்கிறோமா? கண்டிப்பாக கிடையாது. இப்போவும் நம்ம பல காம்பனன்ட்ஸை சைனாலேருந்து வாங்கி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். முழுவதும் மேட் இன் இந்தியா நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதுதான் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நல்லா கவனிச்சிங்க, பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவங்க, புதுசாக வரணும்னு நினைக்கிறவங்க IDDM, இந்தியன்
இண்டிஜினியஸ்லி டிசைன்ட், டெவலப்ட் அண்ட் மேனுஃபேக்சர். இதுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது எடுத்தீங்க அப்படின்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸு பை இந்தியன். இந்தியாவில் தயாரிக்கப்பட்டிருக்கணும். தொழில்நுட்பம் வேற நாடுகளாக தான் இருக்கலாம். உதாரணத்துக்கு இஸ்ரேலோடைய ஒரு தொழில்நுட்பத்தை வாங்கி நம்ம இங்கே தயாரிக்கலாம். இது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் தங்களோட ஆயுதங்கள்ல ராணுவ தளவாடங்களை இந்தியாவில் தயாரிக்கிறது. ஸோ தயாரிப்பு மட்டும் இங்கே, தொழில்நுட்பம் அவங்களது, தயாரிப்பும் அவங்களது, பட் தயாரிக்கிறது இந்தியாவில். இதுக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ். நான்காவது லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக வெளியில இருந்து இம்போர்ட் பண்ணுறது. ஸோ நல்லா கவனிச்சுக்கங்க. IDDM ஃபர்ஸ்ட், இந்தியன், இண்டிஜினியஸ்லி டெவலப்ட், டிசைன், டெவலப்ட் அண்ட் மேனுஃபேக்சர். எல்லாமே இந்தியாவில் பண்ணுறது. ஆனால் குறைஞ்சது 50% உதிரி பாகங்கள் அப்படின்றது நீங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டிருக்கணும். விச் மீன்ஸ் 50% நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, தொழில்நுட்பம் நட்பு நாடுகள் வெளிநாடுகளோடது, ஆனால் தயாரிப்பு இந்தியாவில். இது மூணாவது, தொழில்நுட்பம் வெளிநாடுகளோடது, தயாரிப்பும் வெளிநாடுகளோடது, ஆனால் தயாரிக்கப்படுறது இந்தியாவது. நான்காவது எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம வெளியிலிருந்து வாங்குறது. ஸோ கிளியர் கட்டாக அரசாங்கம் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. இப்போ ராணுவத்துக்கு ஒரு விஷயம் குறிப்பாக தேவை அப்படின்னா, எமர்ஜென்சியாக தேவை அப்படின்ற போது அது வெளிநாடுகளுடைய ஆயுதங்கள். இப்போ ஆப் சிந்தூர்லேயே பார்த்தோம்னா நம்ம கணிசமான ஆயுதங்கள், குறிப்பாக இஸ்ரேல் நாட்டோட ஆயுதங்களை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்தணும். பிரான்ஸ் நாட்டு ஆயுதங்கள் அதிகமாக பயன்படுத்தணும். அப்போ ராணுவத்துக்கு என்ன பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தயாரிக்கின்றது இந்த இண்டஸ்ட்ரியை இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு 3-4 வருடங்கள் தான் ஆயிருக்கு. ஸோ உடனடியாக அந்த ரிசல்ட்டு, அந்த தரம், அந்த குவான்டிட்டி கிடைக்காது. பட் அந்த ரிஸ்க்கை எடுக்கிறாங்க இந்திய ராணுவம், இந்தியாவோட முப்படைகள் அந்த ரிஸ்க்கை வந்து எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க ஆயுதங்களில், ராணுவ தளவாடங்களில். கேட்டகரி A அப்படின்றது ஏற்கனவே உள்நாட்டிலே தொழில்நுட்பம் இருக்குது, அதற்கான உற்பத்தி துறையும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்தியாவிலிருந்து தான் வாங்கணும். உதாரணத்துக்கு டேங்க்ல இருக்கக்கூடிய இந்தியாவோட T90, T72 பயன்படுத்தக்கூடிய ஒரு கிராங்க் ஷாஃப்ட் கியர் இருக்குது அப்படின்னா அந்த கியரோடைய வடிவமைப்பு இந்தியாவில் தான் பண்ணுறோம். அதை வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த இல்லை நொய்டாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் உற்பத்தி பண்ணுறாங்க. பல நிறுவனங்கள் இருக்குன்ற போது இந்த பொருளை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இறக்குமதி செய்ய முடியாது, இந்தியாவிலிருந்து தான் வாங்கணும். கேட்டகரி B அப்படின்றது தொழில்நுட்பம் ஓரளவுக்கு நம்மக்கிட்ட இருக்குது, ஃபுல்லாக நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை ஒரு ப்ராடக்டாக உருவாக்குறதுக்கான உற்பத்தி திறன் அப்படின்றது இருக்குது. அப்படின்ற போது இந்த இடத்துல பை அண்ட் மேக் இண்டியன் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரோட இன்னொரு நாடுகிட்ட வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த நாடு, உதாரணத்துக்கு இப்போ போயிங், ஏர்பஸ், போயிங்கோட விமானத்தை, டிரான்ஸ்போர்ட் இருக்க விமானத்தை டாடா நிறுவனம் தயாரிக்கிறாங்க. டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் தயாரிக்கிறாங்க. தொழில்நுட்பம் போயிங்கோடது, அதோடைய டிசைன் போயிங்கோடது, தயாரிக்கிறது அவங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி ரெப்ளிகேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியானது தான் நம்ம கேட்டகரி பியில் கொண்டு வரோம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி C. இதில் தொழில்நுட்பம் நம்மக்கிட்ட கிடையாது, உற்பத்தி திறனும் நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் இந்திய முப்படைகளுக்கு, பாதுகாப்பு படைகளுக்கு இது அவசியம் தேவை. அப்படின்ற போது வெளிநாட்டு கம்பெனியை அந்த கான்ட்ராக்டை கொடுத்து, ஆனால் அதில் ஆஃப் செட்டிங் கிளாஸ், அதாவது 100 ரூபாய்க்கு நீ என்கிட்ட ஒரு பொருளை கொடுக்குற, ஒரு ராணுவ தளவாடத்தை கொடுக்குறேன்னா அதில் 40 ரூபாயோ இல்லை 50 ரூபாயோ நீ இந்தியாவிட்டேருந்து திரும்ப ஏதாவது நீங்கள் வாங்கி ஆகணும், அதோட உதிரி பாகங்களை வாங்கி ஆகணும் கொண்டு வருது. கேட்டகரி 5 அப்படின்றது புது டெக்னாலஜி, புது தொழில்நுட்பம். இது நம்ம இந்தியாட்ட கிடையாது, சில நாடுகள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். இது எக்ஸ்பெரிமெண்டல் பாத்வே, அதாவது ஒரு சாம்பிளை வாங்கி அதை இந்தியாவில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கானது. ஸோ 4 கேட்டகரி இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபினான்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரோட சிறு நிறுவனங்களாலையும் பெரிய லெவலுக்கு வர முடியாது. ஸோ டெண்டரில் இத்தனை லட்சம் டேர்ன் ஓவர் வேணும், 2 கோடி டேர்ன் ஓவர் வேணும்னு சொல்லி கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பல சிறு குறு நிறுவனங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அந்த டெண்டர் ரெக்யர்மெண்ட், உங்களுடைய வருடாந்திர டேர்ன் ஓவரை வந்து குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி முதல் முறையாக அட்வான்ஸ் பேமெண்ட், உங்களுடைய இப்போ நீங்கள் புதுசு கண்டுபிடிப்பு எடுத்துகிட்டு போகிறீங்க, ஐபி உங்கள்கிட்ட இருக்குது, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி அரசாங்கம் முதல் முறையாக உங்களுக்கு அட்வான்ஸும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேறு சில ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கொலாட்ரலாக இருக்கட்டும், இல்லை பேங்க் கேரண்டியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு சொத்தை காமிக்கிறீங்க கம்பெனி பேரில் அப்படின்னா அதையும் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோ எவாலுவேஷன் பண்ணுறாங்க. ஒரே ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் பார்க்காம, இப்போது ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய நண்பர் பேசிகிட்டு இருக்கோம், கோயம்புத்தூர்ல இருக்கார், பார்த்துட்டு இருப்பார் வீடியோவை. அவர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸில் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு நிறுவனங்களுக்கு கொடுக்கறதுல. இப்போ அதை நம்ம ராணுவ தளவாடமாக குண்டுகளை தயாரிக்க முடியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவருடைய நிறுவனத்தோடைய அந்த ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி இருக்கா அப்படின்றத மட்டும் எவாலுவேட் பண்ணாமல் அந்த நிறுவனத்தோட மொத்தத்தையும் எவாலுவேட் பண்ணுறது.
ஸோ இப்போ அந்த நிறுவனம் கோயம்புத்தூரில் கிரைண்டர் தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ராணுவ தளவாடங்கன்னா இப்போ ராணுவ தளவாடத்தோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணாமல் அந்த கிரைண்டர் தயாரிப்பு எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து கவுண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கன்சர்டோரியம் பார்ட்டிசிபேஷன், அதாவது பல நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து இப்போ ஒரு நிறைய பேர் நான் டச்சில் பேசிட்டு தான் இருக்கேன். சிறு சிறு இப்போ காம்பனன்ட்ஸ் தயாரிக்கிறாங்க, நான் சென்சர் தயாரிக்கிறேன், நீங்கள் ஏர் ஃப்ரேம் தயாரிக்கிறீங்க, ஒருத்தர் பேட்டரி தயாரிக்கிறாரு அப்படின்னா நம்ம ஒரு 5 கம்பெனி ஒன்றா சேர்ந்து நாம் அந்த டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த அப்ரூவல் எல்லாமே ஒரு ஃபைலாக கிட்டத்தட்ட 26 லெவலை கிராஸ் பண்ணி கடைசியாக அது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி யாராவது ஒருத்தர் கையெழுத்து போட்டு அனுப்புவார். இனிமே அந்த டிசிஷனை மாற்றிட்டாங்க. இதுவும் மிகப்பெரிய மாற்றம். சர்வீஸ் சீஃப்ஸ், அதாவது முப்படைகளோட தளபதிகளுக்கு 500 கோடி வரைக்குமான இராணுவ தளவாடங்களை வாங்குறதுக்கு நேரடியாக பவர் கொடுத்துருக்குறாங்க. டிஃபென்ஸ் அக்வசேஷன் கவுன்சில், இந்த கமிட்டி பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள்லாம் சேர்ந்து இருப்பாங்க. இவங்களுக்கு 500 கோடிக்கு மேலே 3000 கோடிக்கு கீழே கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி, நாட்டோட உச்சபட்சமான ராணுவ பாதுகாப்பு அமைப்பு, பிரதமர் கீழே இருக்கக்கூடியது 3000 கோடிக்கு அதிகமாக இருக்கிறது. ஸோ 500 கோடிக்கு கீழே இருக்கிறத முப்படைகளோட தளபதிகள் அவங்களே தேவைப்பட்டதை பேசி டெண்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். 500லேருந்து 3000 கோடி வரைக்கும் அது டிஃபென்ஸ் அக்வசேஷன் கவுன்சிலுக்கு போகும், அதோட ஒப்புதலுக்கு போகும். 3000 கோடிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது பாதுகாப்பு கமிட்டின்னு சொல்லக்கூடிய கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டிக்கு போகும். ஸோ இந்த இடத்துல டிஏபி 2020 நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு குட்டி ப்ரொக்யூர்மெண்ட் 2 லட்சத்துக்கு ஒரு 2 கோடிக்கு ஏதாவது வாங்கினா கூட அதுக்குமே டிஏசி அப்ரூவல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ ரொட்டீனாக பார்த்தீங்கன்னா 2 வருட டிலே அப்படின்றது சர்வசாதாரணம். நான் எல்லாருக்குமே மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், ராணுவ உற்பத்திக்கு வாங்க, எங்களால் முடிஞ்ச கன்சல்டிங் நான் அதை தொழிலாகவே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் பொறுமை வேணும்ட்டு இப்போ அதை வந்து கம்மி பண்ணி 3லிருந்து 6 மாதமாக கொண்டு வரணும் அப்படின்றத பார்க்குறாங்க. இதோடைய இன்னொரு டீட்டெயில் வீடியோவை நம்ம செகண்ட் வீடியோவை தொடர்ச்சியாக போடுவோம். எனது சாதாரண சப்ஜெக்ட் கிடையாது, இன்னும் டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்குது. பட் ஒரு சேஞ்ச், ஒரு நாட்டோட தலைவர் நினைச்சா அந்த மாற்றத்தை கொண்டு வரலாம். தலைவன் எவ்வளி நாடு எவ்வளி நம்ம சொல்லுவோம், மக்கள் எவ்வளின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இதில் பார்க்க முடியுது. தயவு செய்து துறை ரீதியாக இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் இந்த டாக்குமெண்ட்டை படிச்சுட்டு உங்களுடைய இன்புட்ஸ், குறிப்பாக வெளிநாட்டில் வாழக்கூடிய நம்மளோட ஆயிரக்கணக்கான அன்பர்கள் உங்கள் நாட்டுடைய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னன்னு இதை பில்ட் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு கன்சென்சஸ் டாக்குமெண்ட், எல்லாரும் சேர்ந்து உருவாக்கக்கூடியது. முதல் முறையாக அதை நான் பார்க்குறேன். நாடு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகுது அப்படின்றதுக்கான ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக தான் இந்த டிஏபி 2026 நான் பார்க்குறேன். உங்கள் கருத்துன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.